நான் சிங்கிளா இருக்கேன்னு யார் சொன்னது? வாய் விட்டு சிக்கி உண்மையை போட்டுடைத்த கீர்த்தி சுரேஷ். அந்த லவ்வர் யாராக இருக்கும்? நடிகை கீர்த்தி சுரேஷ் மலையாளத்தையும் தாண்டி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் பிஸியான நடிகையாக மாறி நடித்து வருகிறார். அதே சமயம் அவர் எப்போதுமே தனது நட்பு வட்டாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரத்தை செலவிடுவதிலும் தயங்காதவர். அவ்வப்போது இவர் தோழிகளின் வீட்டு விசேஷங்களிலும் அவர்களுடன் சுற்றுலாக்களிலும் கலந்து கொள்ளும் புகைப்படங்கள் அவரது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியாவதையும் பார்க்க முடியும். கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில் ரஜினி முருகன் திரைப்படத்தில் நாயகியாக நடித்து அறிமுகமானவர். சிவகார்த்திகேயன் படத்தில் நாயகியாக அறிமுகமாகி பின்னர் அடுத்தடுத்து ரெமோ, சீமராஜா என எஸ்கே படங்களில் நடித்து பலரின் அறிமுகத்தை பெற்று கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் நடிப்பில் நடிகை திலகம், சர்க்கார் என பல வெற்றி படங்கள் வெளியாகி இவருக்கு பெரிய அந்தஸ்தையும் தேடி தந்துள்ளது. இது மட்டுமின்றி சிறந்த அறிமுக நடிகைக்கான ஏசியா நெட் விருது, கீதாஞ்சலி சிறந்த அறிமுக நடிகைக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது, சிறந்த அறிமுக நடிகைக்கான நானா திரைப்பட விருது, சிறந்த துணை நடிகைக்கான வயலார் திரைப்பட விருது என சொல்லிக்கொண்டே போகலாம். இது மட்டுமின்றி கடந்த 2019ஆம் ஆண்டு இவர் நடிப்பில் வெளிவந்த மகாநதி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்றுள்ளார். சமீபத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடித்த தசரா திரைப்படத்திற்காக 69வது பிலிம்பேர் விருதினையும் வென்றுள்ளார். இந்நிலையில் ரகுதத்தா படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் பிஸியாக இருக்கும் நடிகை கீர்த்தி சுரேஷ் தான் சிங்கிளாக இல்லை என்று ஓபனாக கூறியிருப்பதுதான் தற்போது கோடப்பாக்கம் வட்டாரத்தில் சலசலத்து போய்கொண்டிருக்கின்றன. ரகுதாத்தா படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரமே எஞ்சி உள்ளதால் அப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் கீர்த்தி சுரேஷ் பிஸியாக உள்ளார். தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் காதல் குறித்து தனது மனதில் உள்ளதை அப்படியே போட்டு உடைத்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். மேலும் அந்த தொகுப்பாளினி கீர்த்தி சுரேஷிடம் என்றாவது தனியாக இருக்கிறோமே என ஃபீல் பண்ணி இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு கீர்த்தி சுரேஷ் அளித்த பதில்தான் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. நான் சிங்கிளா இருக்கேன்னு யார் சொன்னா என்றும் நான் சொல்லவே இல்லையே என கீர்த்தி சுரேஷ் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் வாயெடுத்து போயினர். பின்னர் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்ப்புகள் பற்றி பேசிய அவர், என்னை லவ் பண்ணுவது மட்டும் இன்றி இருவரும் நல்ல நண்பர்களாகவும் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என பேசினார். தற்போதுதான் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் மிகவும் ஹாப்பியாக இருப்பதாக கீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை கேட்ட ரசிகர்கள் ஒரு ஆனந்த குத்தாட்டத்தை போட்டுள்ளனர். அப்படியென்றால் கீர்த்தி சுரேஷ் யாரை காதலித்து வருகிறார் என்று வலை வீசி தேட தொடங்கியுள்ளனர். அடிக்கடி கீர்த்தி சுரேஷ் பற்றிய காதல் செய்திகள் இணையத்தில் வந்து கொண்டிருந்தாலும் பின்னர் இது குறித்து கேட்டால் அதெல்லாம் இல்லப்பா, சும்மா வதந்தியை கிளப்பி விடுறாங்க என அசால்ட்டாக பதில் சொல்லிவிட்டு கடந்து போய்விடுவார். ஆனால் தற்போதுதான் சிங்கிளாக இல்லை என அவரே கூறியிருப்பதால் மீண்டும் கீர்த்தியின் காதல் பற்றிய செய்திகள் அதிக அளவில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலரோ அவர் குடும்பத்துடன் இருப்பதைத்தான் அப்படி சொல்லியிருப்பார், நாம் ஏதோ காதலன் இருப்பார் என நினைத்திருப்போம். அடுத்த பேட்டியில் என் குடும்பத்தை தான் நான் நேசிக்கிறேன், அதனால் தான் நான் சிங்கிள் இல்லை, என் குடும்பத்தினருடன் சேர்ந்து இருக்கிறேன் என சொல்லிவிடுவார் என நெட்டிசன்கள் கலாய்த்து பதிவிட்டுள்ளனர். எது எப்படியோ கத்திரிக்காய் முளைத்தால் எப்படியும் கடை தெருவிற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்பது போல நிச்சயம் கீர்த்தி சுரேஷ் விஷயம் வெளியே வரத்தான் போகிறது என சொல்லி பதிவிட்டு வருகின்றனர்.